السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் கொரியாவில் மாச்சொங்கும் அமைந்திருக்கக்கூடிய உமர் ஃபாரூக் மஸ்ஜிதிலிருந்து கொரியாவில் வாழக்கூடிய எமது இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் அன்பாக வேண்டிக் கொள்வது, எதிர்வரக்கூடிய நோன்பு பெருநாள் இன்ஷா அல்லாஹ் எமது பள்ளிவாசலில் முதலாவது 7:30 மணிக்கும் இரண்டாவது 10:30 மணிக்கும் நடைபெறும் என்பதனை அறிய தருவதோடு, ஜக்காத்துல் ஃபித்ரை பற்றி உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். அதாவது, நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். நோன்புகளை அல்லாஹு தஆலாவின் உதவியினால் மிகவும் சிறப்பாக நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இன்னும் பல நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அமல்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதிலே குறைகள் ஏற்படவே செய்கின்றன. ஒரு மனிதன் தொழுகின்றான் என்றால் அவனுடைய தொழுகை அதிலே ஏற்படக்கூடிய ஃபர்தான தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹு தஆலா சுன்னத்தான தொழுகை மூலம் அதனை நிவர்த்தி செய்து கொள்கிறான். அதே போன்று ஒரு மனிதன் நோன்பு நோற்றிருக்கிறான், அந்த நோன்பிலே ஏற்படக்கூடிய தவறுகள், குறைகள், இவைகளுக்கு பகரமாக ஒரு பரிகாரமாகவே ஜக்காத்துல் ஃபித்ரை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். இதனை நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்றியாக வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நமது வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய குழந்தை அது நோன்பு நோட்காவிட்டாலும் கூட அந்த குழந்தைக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். அந்த குழந்தைக்காக வேண்டியும் நாம் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஒரு மனிதனுக்கு 2.25 கிலோ அரிசி நாம் வழமையாக கொடுத்து வருகிறோம். பிரதானமாக உட்கொள்ளக்கூடிய உணவாக இருக்கிறது. அந்த அரிசியை ஒருவருக்கு 2.25 கிலோ வீதம் நாம் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா 2 விதமான பிரயோஜனங்களை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறார். முதலாவது, நாம் நோற்ற நோன்புகளில் ஏற்பட்ட தவறுகளை அல்லாஹு தஆலா மன்னித்துக் கொள்கிறார். அதே போன்று ஏழை மக்கள் எம் மூலம் பிரயோஜனம் அடைகிறார்கள். அந்த பெருநாளுடைய தினத்திலே எந்த மனிதனும் கவலையோடு யோசனையோடு இருக்காமல் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஜக்காத்துல் ஃபித்ரை ஏற்பாடு செய்திருக்கிறான். எந்த அளவென்றால், நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்புகள் அது அல்லாஹு தஆலாவிடத்திலே சென்றடைவதற்கு அவர் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னர் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். நோன்பு ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கவும் முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. மீண்டும் ஒரு முறை நாம் அன்பாக வேண்டிக் கொள்வது, கொரியாவில் அமைந்திருக்கக்கூடிய மாச்சொங்தோங் உமர் ஃபாரூக் மஸ்ஜிதிலிருந்து நாம் குறிப்பாக கொரியாவில் கொண்டிருக்கக்கூடிய எமது இலங்கை நாட்டு முஸ்லிம் சகோதரர்கள் அனைவருக்கும் வேண்டிக் கொள்வது, எமது பள்ளிவாசலில் பெருநாளுடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் முதலாவது 7:30 மணிக்கும் இரண்டாவது 10:30 மணிக்கும் தொழுகையுடன் ஃபுத்வா பிரசங்கமும் நடைபெற இருப்பதினால் அத்தோடு அன்றைய பகல் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாற்றத்தோம் பள்ளிவாசலில் அது விசேட ஏற்பாடாக பல ஏற்பாடுகள் செய்து மார்க்க உபதேசங்களும் இருப்பதனால் இலங்கையில் இருந்து கொரியாவுக்கு வந்த அனைத்து முஸ்லிம் சகோதர உறவுகளும் அன்றைய தினம் மாற்றாம்பம் பள்ளிவாசலுக்கு காலை 7 மணி தொடக்கம் காலை 10 மணி வரை 2 கட்டமாக நோன்பு தொழுகை ஆரம்பிக்கப்படும். இதனையிட்டு சனிக்கிழமை இரவு எல்லோரும் இப்பள்ளிக்கு வந்து இங்கு நடக்கும் அன்றைய தினம் இரவு வேளையில் அதி விசேட இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறும். எனவே அனைத்து முஸ்லிம் சகோதர உறவுகளும் அன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நோன்பு பெருநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆக இருந்தால் நிச்சயமாக இங்கே அதி விசேடமாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதுபோன்று பல நண்பர்களும் தூர இடத்திலிருந்து வர இருப்பதனால் இங்கே எல்லோரும் ஒன்று கூடி முஸாஃபா செய்து அன்றைய தினம் எல்லோரும் மிக
அன்றைய தினம் என்னவென்று சொன்னால் ஒரு விடுமுறை என்பதனால் நமக்கு பெருநாள் என்பது அதிவிசேடமாக நமக்கு ஒரு பெரிய வரமாக இருக்கின்றது. நிச்சயமாக அந்த நாளில் பெருநாள் வருவது என்று சொன்னால் கொரியாவிலே அது ஒரு நம்ம கொடுத்து வைத்திருந்த இறைவனுக்காக நன்றி செலுத்த வேண்டும். அந்த வேளையிலே நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இழக்க வேண்டாம். தனது ரூமிலே இருந்து பெருநாளை கழிப்பதை விட இப்பள்ளியில் வந்து எல்லா முஸ்லிம்களுடைய உறவுகளுடன் ஒன்றிணைந்து முசவா செய்து அன்றைய தினம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை தருவானாக அல்லாஹ் தஆலா. நிச்சயமாக நண்பர்களே, அன்றைய தினம் எமது பெருநாளாக வந்தால் இச்சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். நீங்கள் இச்சந்தர்ப்பம் கிடைத்தும் பள்ளியில் நடக்கும் அதிவிசேடமாக கூறப்போனால் இலங்கையிலிருந்து மாற்றம்பம் பள்ளிவாசலுக்கு நோன்பு காலத்தை முன்னிட்டு இந்த நோன்புக்காக மௌலவி அவர்கள் விசேடமாக வந்து சில சொற்பொழிவுகளில் தர இருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து நண்பர்களே, இந்த நோன்பு பெருநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தவறாமல் பள்ளியில் வந்து உபதேசங்களில் ஈடுபட்டு அன்றைய தினம் உங்களுக்காக வேண்டி பகல் போசனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நிச்சயமாக அனைத்து உறவுகளும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றுமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். வசலாம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am here with Fazmil Hakim from Mashundong Masjid, Umar Farooq Masjid. Dear brothers, inshallah, after finishing of Ramadan, the Eid al-Fitr is inshallah Saturday or Monday. Nobody knows. Inshallah, it will come either one day. The Eid al-Fitr prayer will be start inshallah morning 7:30, and the second prayer will be start on 10:30. Therefore, there is a Maulavi came from Sri Lanka, and the Maulavi has came from Sri Lanka to give a very good bayan, and lunch food for also preparing for everybody. Please welcome all Muslim brothers in Korea, inshallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.